மத்திய கிழக்கு மீண்டும் தீப்பிடிக்க தொடங்கியிருக்கு. இன்றைய நாளில் ஏராளமான புதிய அப்டேட்ஸ் வந்து கொண்டே இருக்குது. தாக்குதல்கள், எதிர்த்தாக்குதல்கள், உயிரிழப்புகள் என்று ஏராளமான நியூஸஸ். ஒரே தாக்குதலில் 9 அமெரிக்க ராணுவ தளங்கள் குறிவைக்கப்பட்டதாக ஈரான் என்று கூறியிருக்கின்றது. இந்த தாக்குதல் ஒரு சாதாரண பதிலடி அல்ல என்றும் தெரிவித்திருக்கின்றது. இது பெரிய போர் தொடங்கும் முன்னோட்டமாக இருக்கலாம். அமெரிக்க தளங்களுக்கு ஒரே நேரத்தில் தாக்குதல். ஈரான் இதை ஏற்கனவே அறிவித்திருந்தது. ஆபரேஷன் ப்ராமிஸ் ஆஃப் ட்ரூத் 4 என்ற நடவடிக்கையின் 62வது அலை தாக்குதலில் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தாக்கப்பட்டுள்ளன. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை IRGC கூறுவதாவது, குவைட், கட்டார், UAE, பஹ்ரைன், சவுதி அரேபியா மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் குறிவைக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் முக்கிய ஆயுதமாக ஹாஜ் ஹாசிம் என்ற பாலிஸ்டிக் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. பல ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஈரானுடைய தகவல்களுக்கு அமைய இந்த தாக்குதலில் ஹாட், ஹைபர்சாகன், ஐமாட், ஹாஜ் ஹசீம் போன்ற பல சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த தாக்குதல்களின் நோக்கம் அமெரிக்காவின் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளை ஒரே நேரத்தில் தாண்டி தாக்குவது இந்த தாக்குதலின் நோக்கம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. IRGCயின் தகவல்களுக்கு அமைய குறிவைக்கப்பட்ட அமெரிக்க தளங்கள் அல் உடைட் ஏர்பேஸ் கட்டார், அல் தாக்ரா UAE, அல் அலி சலாம் பேஸ் குவைட், கேம்ப் அர்ஃபான் குவைட் ஆகிய தளங்கள் இந்த தாக்குதலில் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றோடு US 5th Fleet Headquarters பஹ்ரைன் ஆகிய தளங்கள் இந்த தாக்குதலில் குறிவைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஈரானின் கூற்றுப்படி 3வது முறையாக தொடர்ச்சியாக அமெரிக்க தளங்கள் தாக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலுக்கும் ட்ரோன் தாக்குதல். மீட்பு குழுக்கள் தற்போது பல இடங்களில் ஏற்பட்ட இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை தேடி வருகின்றன. இந்த போர் ஏன் அதிகரிக்கின்றது? இந்த பெரிய பதிலடி தாக்குதலுக்கு காரணம் ஈரானின் தேசிய பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி உட்பட பல முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் என ஈரான் கூறியிருக்கின்றது. மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய நடவடிக்கைகளில் ஈரானின் உயர்ந்த தலைவர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த இழப்புகளுக்கு பின்பு மொக்தபா கமேனி தலைமையில் IRGC கடுமையான பதிலடி கொடுப்பதாக உறுதியெடுத்துள்ளது. உலகம் கவலையில். இப்போது பெரிய கேள்வியொன்று எழுகின்றது. இந்த மோதல் மத்திய கிழக்கில் ஒரு முழு அளவிலான போராக மாறுமா அல்லது ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் இந்த தீயை அணைக்குமா? இந்த போர் இன்னும் ஒரு முடிவுக்கு வருவதாக தெரியவில்லை. மாறாக அது மேலும் ஆபத்தான கட்டத்துக்குள் நுழைந்துள்ளது. அடுத்த வீடியோவில் அமெரிக்கா உண்மையில் ஈரானை தரை வழியாக தாக்கினால் என்ன நடக்கும்? அமெரிக்க படைகள் ஈரானில் சிக்கிக் கொள்ளுமா? இவை தொடர்பான விரிவான விளக்கங்களை பார்க்கலாம். இது இன்றைய உலக விவரம். மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு உங்களை சந்திக்கின்றேன்.